பெருமைய பத்தியும் ஒரு சில வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது அது எவ்ளோ பெருமை வாய்ந்தது அப்படின்னு அது கேட்டோம்னா, அப்போ நம்ப பாடும்போது அது அ அதோட பெருமை என்னன்னு அனுபவிச்சு அத திரும்பி பாடலாம். ஸோ இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி. அண்ட் ஆல் க்ளோரிஸ் டு ஜெகநாத் அண்ட் ஜெயதேவ் கோஸ்வாமி. ஸோ இந்த கீத கோவிந்தம் அப்படிங்கிறது எழுதியவர் வந்து ஜெயதேவ் கோஸ்வாமி அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரிசால இருந்தார். அவர் ஒரிசா நெறைய இடத்துக்கு அப்படி பிரயாணம் பண்ணிட்டு அப்படி ஜெகநாத் பூரிக்கு வந்தார். வந்து அங்க சில நாள் இருந்தார். இருந்து ஜெகநாத்த பார்த்து மெய்மறந்து அவருக்கு அங்கேயே இருக்கணும்னு ஆசை. அப்படியே அங்கேயே வாழ ஆரம்பிச்சார். அங்க பத்மாவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணிய பார்த்து அ கல்யாணமும் பண்ணிண்டார். பண்ணிண்டு இந்த ஜெகநாதர் பார்த்து அவருக்கு கிருஷ்ணர் மேல ரொம்ப பிரியம். அவர் வந்து ரொம்ப பெரிய கவிஞர். நெறைய பாட்டு எழுதுவார். அப்போ அதுல ஒண்ணு இந்த கோஸ்வாமியோட இந்த ஜெயதேவ் கோஸ்வாமி எழுதின கீத கோவிந்தம் அப்படிங்கிறது. கீத கோவிந்தம்னா, அ இ அது என்னன்னா, ராதா அண்ட் கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம ரொம்ப இன்டிமேட் பாஸ்ட் டைம்ஸ அ ய பத்தி சொல்றது தான் இந்த கீத கோவிந்தம். இது வந்து 24 பாட்டு இருக்கு. அண்ட் ஒரு பாட்டிலும் 8 ஸ்டான்ஸாஸ் வரும். ஸோ இதுதான் அஷ்டபதி. அஷ்டபதினா 8 வரிகள், 8 ஸ்டான்ஸஸ் உள்ள பாட்டு அஷ்டபதி அப்படிங்கிறது. ஸோ அதே மாரி இவர் வந்து பூரியில இருக்கார். இந்த மாரி கீத கோவிந்தம்லாம் எழுத ஆரம்பிச்சு, அவர் அத கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பாடும்போது, அங்க ரொம்ப ரொம்ப பிரபலமாச்சு. இந்த கீத கோவிந்தம்ங்கிறது ஒடிசா நாட்டுல ரொம்ப பிரபலமாச்சு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமா இருந்தது. ஜெகநாதருக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சா. அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து ஒரு மகாராஜா இருந்தார். அங்க யாரு அப்போ ஆண்டுட்டு இருந்தாரோ, அந்த ராஜா பேரு வந்து கஜபதி புருஷோத்தம தேவா அப்படிங்கிற ஒரு ராஜா. அவருக்கு இத பார்த்து ரொம்ப பொறாமையா போச்சு. இது என்னது இவர் பாடுறது திடீர்னு வந்தார், ஏதோ எழுதினார், ரொம்ப பிரபலமா இருக்குன்னு ரொம்ப பொறாமையில அவர் என்ன பண்ணாருன்னா, நானும் பெரிய கவிஞன், நானும் எழுதப் போறேன் அப்படின்னு சொல்லி, அவரும் ஏதோ ஒரு கீத கோவிந்தம் அப்படின்னு தப்பா அபினவ கீத கோவிந்தம் அப்படின்னு ஒண்ணு எழுதினார். எவர் பொறாமையில எழுதினார். ஸோ அது வந்து இது இனிமே எல்லாரும் இதுதான் பாடணும், ஜெகநாதுக்கு இதுதான் பாடணும், இதுதான் ரொம்ப பிரபலமானும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பொறாமையில ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கூட இருந்த மினிஸ்டர்ஸே சொன்னா, இது என்னது இது? நீங்க திடீர்னு பொறாமைப்பட்டு இப்படி என்னமோ எழுதுறேன். இது வந்து கம்பேரிசனே கிடையாது. ஜெயதேவரோட கீத கோவிந்தம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ராதாகிருஷ்ணா பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா யூனோ விவரிச்சு எழுதியிருக்கார். நீங்க வந்து இது எப்படி இருக்குன்னா, சூரியனை வந்து நம்ம ஒரு சின்ன விளக்குக்கு கம்பேர் பண்ண முடியுமா? இது தப்பு அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த ராஜா ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு மாரி பிரச்சனையா போயிருந்தது. அப்புறம் சரி ஒண்ணு பண்ணலாம். நம்ப யாரோடது ரொம்ப ஜெகநாதருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பிராமணாலாம் என்ன சஜெஸ்ட் பண்ணா, நம்ம வந்து நைட்டு 2 நீங்க எழுதினது, இந்த மகாராஜா எழுதினது, அப்புறம் ஜெயதேவர் எழுதினது 2த்தையும் நம்ம ஜெகநாதர் முன்னாடி வச்சு நம்ம கதவ சாத்திடலாம். அடுத்த நாள் காத்தால திறந்து ஜெகநாதர் எத சூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அதுலேருந்து அதுவே நம்ம இனிமே பாடுறதோ, அந்த அது அத வழிபடுறதோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 அந்த 2 அ அந்த இலக்கியத்தையும் 2த்தையும் அங்க ஜெகநாதர் முன்னாடி வச்சு கதவ மூடிட்டு வந்துட்டா. அடுத்த நாள் காத்தால திறந்து அந்த பூஜாரி திறந்து பார்க்கும்போது, ரொம்ப அழகான காட்சி என்னன்னா, ஜெயதேவரோட எழுதின அந்த அந்த மேனுஸ்கிரிப்ட் அந்த அந்த எழுதின எல்லாமே ஜெகநாதரோட அப்படியே செஸ்ட்ல பதிவாய் அப்படியே அங்க இருக்கு. அப்புறம் அந்த மகாராஜா எழுதினது எப்படின்னா, அப்படியே சிதறி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிடுத்து. இந்த ராஜாவும் மன்னிப்பு கேட்டார். சாரி நான் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் மன்னிப்பு கேட்டு, அதுலேருந்து தினமும் இன்னிக்கும் ஜெகநாதருக்கு டெய்லியும் ஒரு கீத கோவிந்தம் பாடுறது வழக்கம். அதே மாரி போயின்ட்டுருக்கு. ஜெயதேவரும் அப்படியே ஒரு 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 அஷ்டபதியா எழுதின்னு இருக்கார். அப்போ ஒரு அஷ்டபதி எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அப்படியே மெய் மறந்து எழுதும்போது, ஒரு ஸ்டான்ஸா வருது. என்னன்னா, கிருஷ்ணர் வந்து ராதையோட பாதத்த எடுத்து அவர் வந்து தலையில வச்சுக்கிறா மாரி. அண்ட் ஒரு ஒரு செர்வன்ட் மோட்ல இருக்கிற மாரி ஒரு ஒரு லைன் வருது. அப்போ திடீர்னு ஜெயதேவர் வந்து, "ஐயோ! நான் தப்பு பண்றேன் போலிருக்கு. எப்படி நான் வந்து இப்படி எழுதினேன்னா, ஒரு வேளை நான் வந்து தப்பு பண்றேனோ, கிருஷ்ணரோட பொசிஷன் அப்படி தாழ்த்துறேனோ அப்படின்னு பயந்து அவர் அடிச்சுட்டு போயிட்டார். அவர் போய் நான் நான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு
சாப்பிட போறேன் அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் ஜெயதேவர் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணரே ஜெயதேவர் ரூபத்துல வந்து ஆஹ் அவன் அந்த எழுதியிருக்கிறத போய் தங்க பதிவுல எழுதுற தேஹி பத பல்லவம் உதாரம் அப்படின்னு எழுதிட்டு சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஜெயதேவரே வந்து பார்த்தா அந்த பத்மாவதி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கா. அது ஜென்ரலி வழக்கம் கிடையாது. அவர் ஜெயதேவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. ஆச்சரியமா கேட்கிறார் பத்மாவதிட்ட, எப்படி நீ சாப்பிட்ற, நான் இன்னும் வரவே இல்லையேன்னு. இல்லையே, நீங்க தானே வந்துட்டு ஆஹ் சாப்பிட்டுட்டு உங்க ரூமுக்கு போயிட்டேலே அப்படின்னு போய் பார்க்கும்போது கிருஷ்ணரே வந்து தேஹி பத பல்லவம் உதாரம்னு தங்கத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அப்போ ஜெயதேவருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. எப்படி கிருஷ்ணரே வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆஹ் அப்புறம் அவருக்கு இன்னும் என்ன சந்தோஷம்னா, இன்னும் என்ன இதுன்னா, பத்மாவதிக்கு கிருஷ்ணரை நேர்ல பார்த்து அவருக்கு நேர ஏன்னோ அந்த போகா பரிமாறத்துக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி அவருக்கு கிருஷ்ணர் மேல இன்னும் பிரியம் ஜாஸ்தி ஆயிடுத்து. அதே மாதிரி 2 3 இது. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெகநாதருக்கு வந்து ஜெயதேவர் அந்த அஷ்டபதினா ரொம்ப பிடிக்குமா. ஸோ டெய்லி அங்க இன்னும் இன்னைக்கும் டெய்லி அதை பாடுவா. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா, இந்த அஷ்டபதிய காண்ட்வான்னு ஒரு துணி இருக்கு, அது ஸ்பெஷலா அங்க பண்ற துணியில இந்த நெய்யும் போது அந்த அஷ்டபதி ஃபுல்லா அதுல நெஞ்சு நெஞ்சு இந்த ஒரு துணி நான் போகும்போது எனக்கு மகாபிரசாதமா கிடைச்சது. ஸோ இதான் அந்த துணி. ஒடிசி லாங்குவேஜ்ல இங்க எழுதுவா டெய்லி. அவர் வந்து ஜெகநாதர் போட்டிருக்கிற உடைக்கு முதல் உடையே இந்த காண்டுவாங்கிற ஒரு துணி, இந்த அஷ்டபதி நெஞ்ச ஒரு துணியாதான் இருக்கும். ஸோ அவ்வளோ பிடிக்கும். அண்ட் சொல்லிட்டே போகலாம் க்ளோரிஸ் ஆஃப் கீத கோவிந்தம். அண்ட் ஜெயதேவர் வந்து வர்ஷிப் பண்ண டேட்டி பேர் ராதா மாதவ் டேட்டி. அவ இன்னும் அங்க இன்னும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கா ஜெய்ப்பூர்ல. ஜெய்ப்பூர் பக்கத்துல ராதா மாதவ்ங்கிற ஒரு டேட்டி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இதுதான் வந்து ஜெயதேவரோட க்ளோரிஸ். ஜெயதேவர் ஜெகநாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான அஷ்டபதி. அண்ட் அது வந்து சவுத் இந்தியாலையும் ரொம்ப பிரபலமாச்சு. எப்படின்னா அப்படியே அந்த டான்ஸ் கலை மூலமா அந்த அஷ்டபதி பாடி பாடி சவுத் இந்தியால வந்து இப்போ ராதா கல்யாணமும் ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்கா. அண்ட் திஸ் இஸ் த க்ளோரிஸ் ஆஃப் கீத கோவிந்தம். அதை பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹரே கிருஷ்ணா. நான் தெரிஞ்சதை பாடுறேன். अततां गन्तुमशक्तां चिरम् अनुरक्तां लतागृहे दृष्ट्वा तच्चरितं गोविन्दे मनसि जमन्दे सखी प्राह पश्यति दिशि दिशि रहसि भवन्तम् त्वदरमधुर मधुनि पिबन्तम् नाथ हरे जगन्नाथ हरे प्राणनाथ हरे सीदति राधा आवास गृहे प्राणनाथ हरे त्वदपि शरण रभसे नवलन्ति पतति पदानि कियन्ति चलन्ति नाथ हरे जगन्नाथ हरे प्राणनाथ हरे
मुहुहुरवलोकित मण्डली माधुरी पुरहमीति भावनशीला नाथ हरे जगन्नाथ हरे प्राणनाथ हरे त्वरितं मुपैतेन गतमपि सारम् हरिरीति वदति सखीमनुवारम् नाथ हरे जगन्नाथ हरे प्राणनाथ हरे श्लिष्यति चुम्बति जलधरकल्पम् हरिरूपगतमिति तिमिरं मनल्पम् नाथ हरे जगन्नाथ हरे प्राणनाथ हरे भवती विलम्बिनी विगलितलज्जा विलपतिरोदिति वासगसज्जा नाथ हरे जगन्नाथ हरे प्राणनाथ हरे श्री जयदेव कावेरीतमुदितं रसिकजनं तनुतामतिमुदितम् नाथ हरे जगन्नाथ हरे प्राणनाथ हरे सीदति राधा आवासगृहे प्राणनाथ हरे जगन्नाथ की जय, जयदेव गोस्वामी की जय। हरे कृष्णा। थैंक यू। ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால இன்னைக்கு ஜெகநாத்தோட மகாபிரசாதம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப அழகான பஜனை. ரத யாத்திரம் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு மனநிலை மூட்ல எங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாதாஜி. மீண்டும் நிறைய இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு எங்களோட தாழ்மையான வேண்டுகோளை நாங்க வச்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம அடுத்த பகுதியா நம்ம இன்னைக்கு கஜேந்திர சீதாச்சார மாதாஜி அவங்க நிறைய சொல்லி கொடுக்க போறாங்க. போன வாரமும் பார்த்தோம். தொடர்ச்சியா நம்ம இந்த வாரமும் நம்ம மாதாஜி கிட்ட நிறைய ஸ்லோகங்கள் கத்துக்கிட்டு அதுக்கான விளக்க உரை என்னன்றது நம்ம மாதாஜி எடுத்து சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. சீதாச்சார மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோட சவுண்ட் கிளியரா இருக்கு இல்லையா? இருக்கு மாதாஜி. தேங்க்யூ மயூரி. நல்லா கதையும் சொன்னேன், நல்லா பாடினேன். ஜெயதேவர் அஷ்டபதி. இந்த அஷ்டபதின்றது ரொம்ப பிரபலமா சவுத் இந்தியால தான் இன்னும் பிரபலமா இருக்கும்.
அவ எல்லாரும் பிராமணா எல்லாரும் இந்த வாரம் தினமே பண்ணிட்டு இருப்பா ராதா கல்யாணம்னு சொல்லிட்டு அவ பண்ணிட்டு இருப்பா. இந்த அஷ்டபதினா 8 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு 8ல அது ஒரு அத்தியாயமா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஸ்லோகமும் இப்ப பார்த்தேன்னா 2 லைனா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி 2 லைனா பாடி அதுக்கு வேணுங்கிற நாம கீர்த்தனமும் பாடுவா. எண்டுல ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தேன்னா அந்த அஷ்டபதி பாடுறதே அவ்வளோ அழகா பக்தர்கள்லாம் ஜெயதேவர் போற்றி பாடி பகவானுடைய லீலைகளை அவளும் ஸ்மரணம் பண்ணுவா. அது ரொம்ப நன்னா இருக்கும். அதெல்லாம் நம்ம அது வி ஷுட் பி அ பார்ட் ஆஃப் தட். அந்த எந்த இடத்துல இந்த மாதிரி அஷ்டபதி நடக்கிறதோ ராதா கல்யாணம்னு சொல்லி அவ பண்ணி வைப்பா. அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ நன்னா இருக்கும். அவ்வளோ பக்தி வெள்ளத்துல இருப்போம். நம்ம அப்படி ஆழ்ந்தே போயிடுவோம். அவ்வளோ நன்னா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இன்னைக்கு மயூரிய பாட சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியும் ரத யாத்திரை முடிஞ்சுடுத்து. ஜெகநாதர் பலதேவர் எல்லாரும் சுபத்ரா எல்லாரும் குண்டிச்சால இருக்கா. திரும்பி உல்டா ரத் வரப்போறது. அதனால அந்த ஃபீலிங் ஆஃப் ரத யாத்திரையை செலிப்ரேட் பண்றதுக்கோசரம் இன்னைக்கு கீத கோவிந்தத்திலேன்னு பாட சொன்னோம். ஏன்னா நம்ம எது பண்ணாலும் பகவானுக்கு பிரீத்தி இருக்குமா அப்படின்றத புரிஞ்சுட்டு பண்ணினோம்னா நம்மளுடைய பக்தியின் பாதை இன்னும் சரியா இருக்கும், அழகா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் மயூரி மாதவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்ரீமண்டிலை குழுவினருக்கும் எல்லா வந்த வைஷ்ணவி பக்தர்களுக்கும் என்னோட பணிமார்ந்த நமஸ்காரங்கள், வணக்கங்கள். அண்ட் என்னுடைய குருவின் வாயிலாக இன்னைக்கு நம்ம வந்து கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னு படிக்க போறோம். ஸோ இந்த கஜேந்திர மோக்ஷம் வந்து 8வது ஸ்கந்தத்துல பாகவதத்துல இருக்கு. நம்ம போன வாட்டியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தோம். கஜேந்திர மோக்ஷத்தோட இன்ட்ரடக்ஷன் அது மொத்தமா நம்ம கத்துக்க பை ஹார்ட் அப்படின்னு நம்ம ஒரு மெமரைஸ் பண்ணி ஒரு பாகவத்தின் ஒரு பகுதியை நம்மளுக்கு நன்னா உறுதியா கத்துக்கணும் அப்படின்னா இந்த கஜேந்திர மோக்ஷம் இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி நைஸ் பார்ட். நம்ம அதை கத்துக்கலாம். 30 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 10 ஸ்லோகம் கத்து கொடுப்பேன். அதெல்லாரும் நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். தினமும் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்லோகங்கள். அண்ட் இன்ஃபேக்ட் நான் பாகவதம்னா எனக்கு என்ன தெரியாது. ஆனா நான் கல்யாணம் ஆன அப்புறம் முதல்ல கத்துன்றது முதல்தே கஜேந்திர மோக்ஷம். புவனாக்கும் இதே அனுபவம் தானா? நீயும் அதுதான் ஃபர்ஸ்ட் கத்துண்டியா புவனா, இல்லைன்னா கோபிகா கீதமா? கோபிகா கீதம் மாதாஜி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அதுதான் கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கோபிகா கீதம் அண்ட் கஜேந்திர மோக்ஷம் வந்து ரொம்ப பிரபலம். ஃபுல் இந்தியால யாரை பார்த்தாலும் பாகவதம் தெரியும்னா கஜேந்திர மோக்ஷமும், குறிப்பா கஜேந்திர மோக்ஷமும் கோபிகா கீதமும் பாகவதத்திலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்லோகங்கள், பிரார்த்தனைகள். நீங்க எல்லாரும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த வாரம் 10 ஸ்லோகம், அது மாதிரி 2-3 வாரம் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லோகம் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு திங். இதுல வந்து ரொம்ப பிலாசபி பத்தி பேச போறது இல்லை, பட் மைல்டா அப்படி டச் அண்ட் கோ. ஏன்னா இந்த பிரார்த்தனைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணணும். நான் பண்ற மாதிரி எப்படி கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும், அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய இருக்கிற இடத்துல இருந்து அதோடைய பிரார்த்தனையை படிச்சு பிரபுபாதர் எவ்வளவு அழகா அதுக்கு விளக்குரை கொடுத்திருக்காரு, அதோட பர்பஸ் கொடுத்திருக்காருன்னு நீங்க அதை படிச்சு அனுபவிக்கணும். அப்பதான் அதோடைய அது பூ எப்படி அழகா மலர்ற மாதிரி இருக்கோ நம்மளோட பக்தியின் பாதை. அந்த பூ மலர்ந்து நம்ம மேல நன்னா அப்படியே வாசனையோட பரவசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ எல்லாரும் கஜேந்திர மோக்ஷம் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ என்ன இப்போ இந்த சாப்டரோடைய டைட்டில் பார்த்தோம்னா நினைச்சுக்கோங்க, கஜேந்திர மோக்ஷத்தோடைய பிரார்த்தனைகள்னா அதுக்கு ஒரு அழகான அட்ஜெக்டிவ் எப்படி கொடுத்திருக்காருன்னா பிரபுபாத் கஜேந்திரனின் என்ன சொல்றது சரணம் அடைய சரணாகதி பிரார்த்தனைகள். ஓகேயா? சரண்டர் என்னன்னா நம்ம என்ன எப்படி சொல்றோம் அத பிரேயர்ஸ் ஆஃப் சரண்டர் அப்படின்னு. சோ பிரார்த்தனை, பிரேயர், பக்தி நம்ம ஸ்லோகங்கள்லாம் இதுக்கு சொல்றோம், நிறைய விஷயங்களுக்கு சொல்றோம். ஒண்ணு வந்து பகவானை போட்டுற மாதிரி ஸ்லோகங்கள்லாம் படிச்சோம். துருவ சரித்திரம், பிரஹ்லாத் சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா சில பேர் ஸ்லோகங்கள்லாம் இப்படி கஷ்டத்துல இருக்கிற சமயத்துல இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கொடு அப்படியே இல்ல கஷ்ட காலத்துல இருக்கிறச்சு கூட பகவானுடைய போற்றி பேசுவா. அதெல்லாம் நம்ம பீஷ்ம ஸ்துதி, குந்தி ஸ்துதி இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஸ்லோகங்கள் இந்த பிரார்த்தனைகள்லாம் பல விதமாக பகவானையே போற்றுது. சோ இந்த பர்டிகுலர்லி இந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகளை பார்த்தனா எப்படி பகவான் கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு அந்த கடைசி கட்டம் வர்ற நேரத்துல அவன் வேற ஒன்னும் தோணல கஜேந்திரனுக்கு. யானை ரூபத்துல இருந்தாலும் இந்திரத்யும்னா
ஒரு ராஜாவா ஒரு பக்தனா இருக்கனால யானை ரூபத்துல கூட ஒரு மிருகத்தின் ரூபத்துல வழிய கூட அந்த தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஏதோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதோ முன்ன காலத்துல பண்ண புண்ணியம் தான் இன்னைக்கு என்னை காப்பாத்துறதுன்னு. அதேதான் அந்த விஷயம்தான் இன்னைக்கு அந்த இந்த கதையினுடைய மாரல் என்னன்னா, ஒரு ஜென்மத்துல நம்ம பண்ண சில புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மத்துல நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனைகள்லாம் கத்துக்கிறோம். இந்த பிரார்த்தனையோட அழகு என்னன்னா, சரணம் அப்படின்னு, சரணாகதி அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தை. இது பெரிய வார்த்தைய சைத்தன்ய மகாபிரபு அது எப்படி அந்த சரணாகதி அப்படின்ற வார்த்தைய அனுபவிக்கணும்ன்றது 6 விதமா சொல்லி கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், என்னாலும் நான் சொல்றேன். ஆனுகூலஸ்ய சங்கல்பஹ பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷிதி இதி விஸ்வாசோ கோப்த்ருத்வே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே சத்விதா சரணாகதி. அப்படி சத்விதா அப்படின்னு 6 சத்துனா சத்து சட் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வார்த்தை, அப்படின்னா 6 அப்படின்ற ஒரு நம்பரை குறிக்கிறது. 6 வகையான சரணாகதியை நம்ம கொடுக்கணும், அடையணும். பகவான் இடத்துல சரணாகதி பகவான் சொல்லிட்டார் ஈஸியா, சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் வஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியக மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகன்னு அவர் ப்ராமிஸ் கொடுத்துட்டார். ஆனா நம்ம பக்தர்களா இருந்தது அந்த சரணாகதின்ற ஒரு வார்த்தைக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு புரிய வைக்கிறதுக்கோசரம் பகவானே மகாபிரபுவா வந்து நம்மளுக்கு அந்த சரணாகதியினுடைய உண்மைய இல்லைன்னா அதோட தாத்பரியத்தை இல்ல அதோட முக்கியத்துவத்தை கத்துக் கொடுக்குறார். சோ அதுதான் நம்ம முக்கியமா இந்த சரணாகதின்ற வார்த்தையை நம்ம புடிச்சுட்டோம்னா இந்த கஜேந்திர மோக்ஷம் பிரேயர்ஸ் வந்து ஈஸியா கத்துண்டுலாம், அப்படியே தானா மெமரைஸ் ஆயிடும் நம்மளுக்குள்ளேயே. ஜிகின்னு இந்த நம்மளுடைய என்ன சொல்றது பிரெயின்ல போய் உட்காந்துன்றோம். என்னடா நம்மளோட ஹார்ட் பாக்ஸ் ஹார்ட் அந்த மாதிரி. சோ ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? எது நம்மளுக்கு தேவையோ, ஒரு பக்தி மார்க்கத்துல போகணும், அந்த பக்தி கரெக்டா இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிவிடப்படாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் நம்ம கிட்ட இருக்கு. அந்த சரணாகதின்ற வார்த்தை நம்மளுக்கு உண்மையா புரியணும்னா அந்த பக்தியின் பாதையில எது நம்மளுக்கு அனுகூலமா இருக்குமோ, ஃபேவரபிளா இருக்குமோ அததான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு பிரபுபாத் சில விதிமுறைகள் கொடுத்திருக்காரு. 4 விதையான 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். சாதன பக்திக்கு வேணுங்கிற மாதிரி 16 ரவுண்ட் சாண்டிங், காலையில இருந்து பிரார்த்தனைகள், அந்த மாதிரில சில விதிகள் காட்சா அதெல்லாம் நம்ம அனுகூலமா ஏத்திக்கணும். ஏத்திண்டாதான் நம்மளுடைய அந்த சரணாகதி பாதைக்கு ஏதோ போயிட்டு இருக்கோன்ற ஃபீலிங்காவது வரும் நம்மளுக்கு. அது ஆனுகூலசிய சங்கல்ப சங்கல்ப மாதிரி எடுத்து பண்ணிதான் ஆகணும். 16 ரவுண்டு நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய அந்த ஃபேத், அதோடைய என்ன சொல்றது, அந்த பகவான் இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை. ஓகே, என்னது உறுதிய திடமான நம்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் திடமாயிடும், உறுதியாயிட்டே இருக்கும். சோ அது வேற ரொம்ப முக்கியம். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், 2வது ரொம்ப முக்கியமானது எதுனா, நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ இல்லையோ அதெல்லாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடணும், எடுத்துக்கவே கூடாது. ரிஜெக்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை அவாய்டே பண்ணி ஆகணும். சோ அதனால்தான் இதெல்லாம் முக்கியமான விஷயம். என்னன்னா பகவான் முதல்ல நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கணும், அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், பாக்கி தேவையில்லாத தானா நம்மளை விட்டே போயிடும். ஆக்சுவலி இது ஐயோ பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா அது திரும்பி திரும்பி நம்மளதான் அட்ராக்ட் பண்ணும். ஆனா நம்ம பண்ணாதே அப்படின்னு நினைச்சுக்கோங்க, ஒரு விஷமான குழந்தைங்க கிட்ட பண்ணாதே என்னன்னா அது அப்பதான் போய் பண்ணும். வந்து நெருப்பு சுடுண்டா தொடாதேன்னா அது போய் தொடும் அப்பதான். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணாம நம்மளுக்கு ஆணுக்குள்ள எது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு அக்செப்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா தானா சில வேண்டாதல ஒதுக்கி தானாவே ஒதுங்கி போயிடும். நம்ம ஒதுக்கி வைக்கணும்ன்ற பிரயத்தனம் கூட பண்ண வேண்டாம், பகவானுடைய அருள்னால அது எல்லாம் ஒதுங்கிடும். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். 3வது என்னன்னா ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசோ. இதி விஸ்வாசம்னா அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எப்படின்னா பகவான் நம்மள எப்பவுமே காப்பாத்துவார், எந்த காலகட்டத்திலையும் நம்மள காப்பாத்துவார். அதுதான் இந்த கஜேந்திரனுடைய விஷயமே. ஓகேயா, ரக்ஷிஷி இதி விஸ்வாசோ. சோ ரக்ஷிஷம்னா எப்படின்னா நம்மள காப்பாத்துவார் எந்த காலகட்டத்திலயும். அந்த கன்விக்ஷன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. எப்படின்னா உறுதியான நம்பிக்கை, அப்படின்னா ஆழ்ந்தமான ஒரு நம்பிக்கை. என்னை விட கைவிட மாட்டார், அவர் இருக்கார் என்னை காப்பாத்த அப்படின்ற மனசுல அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அந்த அஃபர்மேஷன் தான் தினமும் சொல்லணும். ரக்ஷிஷிதி விஸ்வாசம். உங்களுக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லணும், ஒரு நல்வார்த்தைகளை தினமும் நம்ம சொல்லிண்டே இருக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை தினம் சொன்னானா அது நிச்சயமாக மனப்பூர்வமாக நம்மளுக்கு பகவான் வந்து காப்பாத்துவார். நம்மளுக்கு அந்த திடம், அந்த ஃபெய்த் நம்மளுக்கு மனசுல ஆழ்மையா பதிஞ்சிடும். சோ ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசோ அப்படின்றது 3வது சரணம். 4வது என்ன, கோப்திருத்வே பரணம் ததா. அப்படின்னா பகவான நம்ம எப்படி ஆனாலும் பாவிக்கலாம். அவர் தான் நம்மளுடைய குரு, அவர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் தான், நான் அவருக்கு தாசியம் அப்படின்னு வரணம். எப்படி வேணாலும் அவர் தான் என்னை காப்பாத்துவார், அவர் தான் என்னோட சாட்சி அப்படின்லாம் எப்படி வேணாலும் நீ பகவான். அதுல குறிப்பிட்ட வழியா 5 விதமா சொல்லியிருக்கார். மெலோஸ் அப்படி ரசங்கள் அப்படின்பா. சாந்த ரசா, சத்திய ரசா, தாசிய ரசா, மாதுரிய ரசா, அப்புறம் வாத்சல்ய ரசா அப்படின்னு. குழந்தைய பகவான உன்னோட குழந்தையா பாத்துக்கலாம், நம்ம அவரோட தாசனா இருந்துக்கலாம், அவரோட நம்மளுடைய மாஸ்டரா பாத்துக்கலாம், அவர் வந்து அவருடைய அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டா பாத்துக்கலாம். இல்லைன்னா இந்த எப்படி இந்த மிருகங்களும் இந்த செடி கொடிகள்லாம் பகவான் இருக்காருன்னு அவளுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு அந்த ஆற்றுதல் இருந்ததுனால தானே கஜேந்திரனுக்கு இவ்வளவு பெரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்ல தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒரு பகவான் இருக்காரு, என் மனசுல இருக்காரு, என்னை காப்பாத்துவான்னு இருக்கணும். சோ எந்த ரூபத்திலயும் பகவான் வந்து உன்னை காப்பாத்துவார்ன்ற ஒரு திடமான நம்பிக்கை இருக்கணும். கோப்திருத்தே வர்ணம் ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே. அப்படின்னா ஒரு பக்தன் வந்து கம்ப்ளீட்டா பகவான் இடத்துல டிபெண்ட் பண்ணணும். ஐ மீன் அவர் தான் அப்படின்னு. அண்ட் எப்பவுமே நினைக்கணும், பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் எனக்கு நல்லது, நன்மை கொடுக்கும். நான் நிறைய எனக்கு எக்கச்சக்க ஆசைகள் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இருப்பேன். எப்ப கோயிலுக்கு போட்டாலும் ஒரு 10 லிஸ்ட் இருக்கும். இவரை காப்பாத்தணும், என்ன காப்பாத்தணும், என் குழந்தைகளை காப்பாத்தணும், எனக்கு பெரிய வீடு வரணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், பிளா 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 பிளா. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கை பகவான் இடத்துல நம்ம ப்ரே பண்றச்சே என்ன இருக்கணும்னா, அவர் கொடுக்க அவருடைய ஆசையே என்னவோ அதுதான் எனக்கு ஆசை அப்படி நம்ம வந்து மாத்தி யோசிக்கணும். ஓகேயா? சோ அதுதான் சரணாகதியின் ரியல் ஆன சரணாகதி. சோ அதனால இதனால என்ன ஆகுது, ஒரு பக்தன் வந்து டாலரண்ட், நாதபி சுனீச்சேன கரோரபி சகிஷ்ணுனா அப்படின்னு ஒரு எப்படி சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்குற, எப்படி மரம் போல நம்ம டாலரண்டா இருக்கணும், எதுவா இருந்தாலும் பொறுமையா ஏத்துக்கணும். அப்புறம் பேஷண்டாவும் இருக்கணும். ஒரு புல்லு மாதிரி எப்படி புல்லு எப்ப பார்த்தாலும் நம்ம மிதிக்கிறோம், அது மிதிப்பட்டால் நிமிர்ந்து நிக்கிறது பத்தியும் ரெடியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அந்த டாலரன்ஸ் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும், அதே சமயத்துல பேஷண்டாவும் இருக்கணும். ஓகே, அமைதியா இருக்கணும் இந்த காலகட்டத்திலயும். சத்விதா சரணாகதி. இந்த சரணாகதிக்கு இவ்வளோ மூல பொருள் வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கிறாருன்னா, கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகள் சும்மா சிம்பிள் ஜஸ்ட் மேலோட்டத்துல இல்ல, ஏதோ கஷ்டத்துல அப்படியே கஷ்டப்படுற நேரத்துல கூப்பிடுற மாதிரி இல்ல. அவருடைய ஆன்மா, அவருடைய தூய்மையான அந்த மிருகத்தின் உடல்ல இருந்தாலும் அது உள்ள இருக்கிற தூய்மையான ஆன்மாவை நம்ம பார்க்க வேண்டும். அதை நம்ம பார்த்து அவருடைய பிரார்த்தனைகளை படிச்சோம்னா இது நம்மளுக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படுத்தும். ஸ்பெசிபிக்லி வேற எதுவும் நம்மளுக்கு பௌதிக ஆசை தேவையில்லை. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் பாத், இந்த தெய்வீக பாதை நம்மளுக்கு நன்னா போகணும்னா இந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு லாங் இன்ட்ரடக்ஷனா நான் கொடுத்துட்டேன், ரொம்ப சாரி. ஓகே, மேற்கொண்டு என்ன மாதிரி ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம் கொடுக்குறேன் பகவான், உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் நிறைய தடைகள் இருக்கா லைஃப்ல அப்படின்னு எனக்கு எல்லாரும் உங்களுடைய ஒரு, ஏன்னா நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அதனால எல்லாருக்கும் தடைகள் இருக்கா லைஃப்ல, இல்ல தடைகளே இல்லையா? நிறைய தடைகள் இருக்கு மாதாஜி. நிறைய இருக்கா? வெரி நைஸ், வெரி குட். தினமும் இருக்கு இல்லையா? எந்த நேரத்திலயும் இருக்கா தடைகள்? ஆமா ஆமா, தடைகள் இல்லாம என்ன இது உலகம் இல்ல. என்ன நம்ம வந்து பகவானை பிரார்த்தனை பண்றோம், சரி தடைகள் இருக்கு. ஆனாலும் பக்தர்களாக ஆகிட்டோம், நம்ம ஒரு பக்தி மார்க்கத்துல போயிட்டு இருக்கோம். ஆமா கரெக்ட், எல்லாருக்கும் தடைகள் இருக்கு, பக்தி மார்க்கத்துல போறோம் இல்லையா? ஆனாலும் எதுக்கு தடைகள் வரும்? யாருக்காவது சொல்லுங்க. மாயை ஒரு இல்யூஷன்ல இருக்கும் அந்த. ஏன்னா இந்த பௌதிக உலகம் அப்படி தடைகளும் இருக்கும், நன்மைகளும் இருக்கும், ரெண்டுத்தையும் அனுகூலமா எடுத்துட்டு போனோம். ஏன்னா நான் சொன்னேனே,
ரக்ஷிஷி யதி இதி விஸ்வாசோ பகவான் யா டு டெஸ்ட் ஆர் ஃபேத். சூப்பர் மாதாஜி, ஹேமமாலினி மாதா. ஆமா, அந்த ரக்ஷிஷ் யதி இதி விஸ்வாசோ அப்படின்னு நம்ம பகவான் எந்த காலகட்டத்திலேயே நம்மளை காப்பாத்துவான்னு அந்த ஃபெய்த்தை டெஸ்ட் பண்றதுக்குன்னே இந்த தடைகள் வருது. நல்லதுதான், ஒரு சமயத்துல வந்தாலும் நல்லதுதான். சோ அதனால இட் ஜஸ்ட் லைக் அ ஸ்டோரி. ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு ஃபேபிள் ஸ்டோரி இருக்கு. எப்படின்னா, ஒரு பெரிய ரோட்ல வந்து நடப்பாதை, அந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. நிறைய போறவா வரவா, சைக்கிள்ல போறவங்க, கார்ல போறவங்க அதை பார்த்துட்டு ஏன் இது இப்படி நடு ரோட்ல போட்டிருக்கான். சில பேரு திட்டிகிட்டே போவா, அச்சிச்சோ இந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் வந்துடுத்தேன், யாராவது நகர்த்தினா பரவாயில்ல அப்படின்னு சில பேர் கமெண்ட் அடிச்சுட்டு போவா. சில பேர் என்னடா அது இவ்வளவு பெரிய பாறாங்கல் இருக்கே, இது யாராவது வந்து தள்ளக்கூடாதா அப்படின்னு இன்னொருத்தரை எதிர்பார்த்துன்னு எல்லாரும் போறவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. யாரும் அந்த பாறாங்கலை பார்த்துட்டு எல்லாரும் பலவிதமான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தா. அப்ப அந்த சமயத்துல ஒரு மாட்டுக்காரன் நிறைய மாட்டெல்லாம் ஓட்டின்னு வந்திருந்தான். அவன் பார்த்தான், என்னடா அது இவ்வளவு ஒரு நடப்பாதையில இவ்வளவு பெரிய ஒரு பாறாங்கல்லா அப்படின்னு, பெரிய பாறாங்கல். சரி பார்த்தான், மாடெல்லாம் ஒரு ஓரமா நிக்க வச்சான். அப்புறம் என்ன பண்ணா, அந்த பாறாங்கலை எப்படியோ எடுத்து தன்னோட சொந்த முயற்சியால எப்படியோ புடிச்சு அப்படியே ஒரு ஓரமா தள்ளி விட்டா. சோ தட் அந்த பாதை, அந்த பாதை போக வர வேண்டிய பாதை எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இல்லாம, இடையூறு இல்லாம இருக்கணும்ட்டு அவனோட சொந்த முயற்சியால எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு பெரிய பாறாங்கலை ஓரமா தள்ளி வச்சான். தள்ளி வச்சுட்டு இப்படி பாக்குறான், அந்த பாறாங்கலுக்கு கீழே ஒரு பெரிய பவுச், என்ன சொல்றது, ஒரு பொட்டலம் இருந்தது. அந்த பொட்டலத்தை பிரிச்சு, என்னடா அது பொட்டலம் இருக்கே அப்படின்னு பிரிச்சு பார்த்தா அதுல 1000 பொற்காசுகள் இருந்தது. என்னோடதா, என்னடா அது 1000 பொற்காசுகள் இதுக்கு நடுவுல இருக்கே, யாரா இருக்குன்னா, அப்புறம் அந்த பொட்டலத்திலேயே அவர் வந்து ராஜா எழுதி வச்சிருந்தார், இந்த பாறாங்கலை யாரு வந்து ஒதுக்கி வைக்கிறாளோ அவளுக்கு இந்த 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இந்த கதை மூலமா என்ன நடக்கு, அதனால பார்த்தா என்னடா இது நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ராஜா எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் அங்க ஒளிஞ்சு இருந்த அந்த ராஜாவுடைய ஆட்கள் லைக் சோல்ஜர்ஸ், இந்த அவங்க எல்லாம் வந்து சிப்பாய்கள்லாம் வந்து, ஆமாமா நாங்க இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு தான் பார்த்துருந்தோம். ஒரு குடிமகனான ஒருத்தனுக்கு எத்தனை ஒரு எப்படி அவளோட குடிமகனா இருந்துட்டு அந்த நாட்டுக்கு என்ன சேவை செய்யறோம், மத்தவா மேல எவ்வளவு நம்மளுக்கு ஒரு இது என்ன சொல்றது, அன்பு இருக்கு, பரிவு இருக்கு, அதை பாக்குறதுக்கோசரம் ராஜா இந்த மாதிரி ஒன்று பண்ண சொன்ன, இந்த பரிசு உனக்கே தான் அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. சோ இந்த கதையிலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தடையாளா வந்தாலும் இன்னொருத்தரதான் நம்ம பிளேம் பண்ணுவோம். என்னடா அது இவன் இப்படி நம்மள பண்றான், அது இப்படி பண்றான். நம்ம மத்த ஆதி ஆத்மிகமே இல்ல, ஆதி பௌத்திகம் தான் நம்மளை படுத்துறதே. சோ அதெல்லாம் இல்லாம இது வந்து நம்மளுடைய சொந்த முயற்சி எடுத்துட்டு பகவான் மேல் நம்பிக்கை வச்சுட்டு அந்த தடையை நம்ம ஆராம்ச ஈஸியா தள்ளி வச்சுடலாம். பெரிய தடையா இருந்தா கூட சமாஷ்ரிதே பாத பல்லவ பிளவம் அப்படின்னு ரொம்ப அழகான பாகவத ஸ்லோகம். என்னன்னா, பெரிய பெரிய தடைகள் பாறாங்கல் மாதிரி புதுசா இருந்தாலும் நம்மளுடைய சொந்த முயற்சியும் அண்ட் பகவானுடைய நம்பிக்கையும் இருந்ததுன்னா அந்த பெரிய பெரிய தடைகள்லாம் சின்ன ஒரு கல்லு மாதிரி மாறிடும். ஆனாலும் இது ஒன்று முக்கியமா புரிஞ்சுக்கணும், கல்லு மாதிரி மாறினாலும் எப்படி ஒரு பெரிய வெள்ளம் வந்து பகவான் மேல பகவான் பாத இடத்துல சமாஷ்ரிதா பாத பல்லவப்ளம் மகத்புதம் பதம் புண்ணியம் யசோ முராரிஹி, அந்த முராரி மேல நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சுட்டோம்னா பெரிய பெரிய தடைகள்லாம் சின்ன தண்ணி மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி பெரிய பாறாங்களும் சின்ன கல்லா நம்மளுக்கு தெரியும். ஆனா சில சமயம் இது கூட யோசிங்க, இந்த சின்ன கல்லு கூட நம்மள தடுக்கி விட்டுனா டொப்புனு கீழே விழுந்துரும். அதனால எப்பவுமே நம்ம பாதைய அந்த தடைகளை ஜாகிரதையா தள்ளி வைக்கணும். ஏன்னா தள்ளி ஒரு ஓரமா போட்டுட்டு அது திரும்பி வேற எவனையோ காலில் இடிக்க கூடாது. ஏன்னா அந்த சின்ன பாறாங்கல்லுக்கு கல்லு கூட நம்மளுடைய தடைகளுக்கு ஒரு பெரிய தடைய வேற ஏதாவது கஷ்டங்கள் கொடுக்கும். ஆனாலும் அந்த தடைகள் என்னைக்குமே நம்மளால ஃபுல்லா தாண்டிட முடியாது. ஆனா பகவான் அவருடைய அனுகிரகம் ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே அப்படின்னு நம்ம அவர் கொடுத்த தடைகளும் அது அவருடைய கருணை அப்படின்னு நினைச்சுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஈஸியா ரெசிலியண்டா போகும். நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி இது.
ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்துக்கு வருவோம். சோ அதனால என்ன, இதனால நம்மளுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு கேட்சப் வித், சாரி, நான் இந்த கஜேந்திர மோக்ஷனுடைய 30 ஸ்லோகங்களும் நம்மளுடைய என்ன லெசன்ஸ் கத்துக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட தெரிஞ்சதுக்கு என்னன்னா, இந்த கஜேந்திர மோக்ஷம் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள், கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா 6 வகையானது. என்னன்னா மாயையின் தாக்கம், இல்லைன்னா பகவானுடைய சக்தி. மாயையின் தாக்கத்துக்கும் பகவான் கிருஷ்ணருடைய சக்திக்கும் உள்ள ஒரு போர், எப்படி எது வெற்றி பெறதுன்னு அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி சரணம் அடைவது எப்படி முக்கியம் அப்படின்றது கஜேந்திரனுடைய வாழ்க்கை மூலமா, எப்படின்னா கஜேந்திரன் எப்படி மாயையால தாக்கி அது பகவானுடைய சக்தி வந்து எப்படி அவர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னா, எதனால வந்தது, அவர் சரணம் அடைஞ்சார், சரணாகதியோட பிரார்த்தனைகள் சொன்னார், அது என்ன பட்டவை அப்படின்றதான் நம்ம இப்ப படிக்க போறோம். சோ பூர்வ ஜென்மத்தின் லாபம், பூர்வ ஜென்மத்தை இந்த ஜென்மத்தை வரப்போறிய அடுத்த பர்த்துக்கு நம்ம வந்து உருப்படியா இருக்கணும்னா, இன்னைக்கு சொல்லி வச்சேன் உன்னுடைய பேரு அப்படின்னு அப்படின்னு நாராயணா அப்படின்னு தினம் அந்த பகவான் நாமத்தை சொல்லணும். பூர்வ ஜென்மத்தினுடைய நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யத்தை ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய, அந்த சின்ன பலன், அந்த நன்மைகள், பகவானுடைய பிரார்த்தனைகள் என்னைக்குமே நம்ம கத்துட்டோம்னா அதை நம்மள பிற்காலத்துல காப்பாத்துன்ற ஒரு நம்பிக்கை. அப்புறம் கிருஷ்ண நாமத்தின் மகிமை, அதுக்கப்புறம் ஆபத்து காலத்துல கூட சரி பாக்கி நேரத்துல பலனாலும் அட்லீஸ்ட் அந்த ஆபத்து, அந்த துயரம், அந்த கஷ்டம்னு வர நேரத்திலேயாவது பகவான் இடத்துல தஞ்சம் அடைதல் அப்படின்ற ஒரு சரணாகதி ஒரு ஃபீலிங் அப்பயாவது வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளுக்குதான் தெரியுமே கிருஷ்ணரின் கருணை எல்லையற்றது. ஏன் தெரியுமா, இந்த பாடத்துல நம்ம என்ன பாக்குறோம், கிருஷ்ணர் வந்து முதலையதான் விடுவிக்கிறார். அவர் அந்த முதலைய அவருக்கு வந்து மோட்சம் கொடுத்த அப்புறம்தான் பக்தனான அந்த கஜேந்திரனுக்கு தஞ்சம் தரார். சோ அதனால இதுல விஷயம் எல்லாம் பார்த்தோன்னா பகவான் வந்து எல்லாருடைய உயிர் ஜனங்களுக்கும் அவர் ஈக்குவல், சமம். அதனால யாரையுமே அவர் டிஃபரன்ஸ் பார்த்து பாக்குறது இல்ல. அதுதான் பகவானின் பெருமை. ஓகேயா? சோ இன்னைக்கு நம்ம வித்வுட் டூ மச் ஆஃப் டாக்கிங், லெட் அஸ் ரிவைஸ் தட்ஸ் 2 ஸ்லோகாஸ். போன வாரம் 2 ஸ்லோகம் நான் சொன்னேன். இன்னைக்கு பாக்கி 8 ஸ்லோகமும் ஜஸ்ட் நான் டச் அண்ட் கோ வித் தி மீனிங்ஸ் அவ்வளவுதான் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் சில பேருக்கு ஸ்லோகங்கள் தெரியும், யாருக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் ஆல்ரெடி ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கோ அவெல்லாம் ரிப்பீட் பண்ணலாம். இல்ல புதுசா இருக்கிற வாழ்க்கை எனக்கு ரிப்பீட் பண்ணணும், நானும் படிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆற்றவன் தான் உங்களுடைய அந்த ஒரு கயிறுக்கு ஹேண்ட் ரேஸ் அதை காமிச்சுக்கோங்க, so that we can unmute you. So to start with, okay, Shri Badarainir Uvacha. யாராவது so அடுத்து யார் சொல்ல போறீங்களோ ரெடியா இருக்கும், so that we don't delay that even that few seconds. Okay Mataji. Shri Badarainir Uvacha. May I tell Mataji? Shri Badarayanir Uvacha. Evam vyavasito buddhya. Evam vyavasito buddhya. Samadaya manohridi. Samadaya manohridi. Jajapa paramam japyam. Jajapa paramam japyam. Pragjanmani anusikshitam. Pragjanmani anusikshitam. அழகா படிச்சேன், வெரி நைஸ். நம்ம போனாட்டி மீன் மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். சுகதேவ் கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், அதன் பிறகு யானைகளின் அரசனான கஜேந்திரன் அதன் மனத்தை பூரணமான அறிவுடன் தன் இதயத்தில் பதியச் செய்தது. பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் ஞாபகத்திற்கு வந்த ஒரு மந்திரத்தை அது உச்சரித்தது. இந்த மந்திரம் முற்பிறவியில் இது இந்திரத்யும்னனாக இருந்த போது கற்றதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அழகா படிச்சு, நைஸ். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? ஸ்ரீ கஜேந்திர உவாச்ச.
श्रीगजेन्द्र उवाच ॐ नमो भगवते तस्मै ॐ नमो भगवते तस्मै यत एतच्चितात्मकम् यदयेदच्चित् आत्मकम् पुरुषाय आदिबीजाय पुरुषायादिबीजाय परेशायाभिधीमहि परेशायाभिधीमहि அழகா படிச்சு அதோடைய மொழிபெயர்ப்பு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. யானைகளின் அரசரான கஜேந்திரன் கூறியது, பரமபுருஷனான வாசுதேவனுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அவரால் தான் ஆத்மாவின் இருப்பால் இந்த ஜட உடல் செய்யப்படுகிறது. எனவே அனைத்திற்கும் அவரே மூல காரணமானவர். பிரம்மா மற்றும் சிவனை போன்ற மேன்மையானவர்களாலும் அவர் வழிபடத்தக்கவராவர். மேலும் ஒவ்வொரு ஜீவாசியின் இதயத்திற்குள்ளும் அவர் புகுந்துள்ளார். அவரை நான் தியானிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, கொஞ்சம் தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நான் அதோட மோசமா நான் பண்ணுவேன், அதனால கவலைப்படாதீங்க. ரொம்ப அழகா படிச்சேன் மாதாஜி, தேங்க்யூ. சோ அதனால இப்ப என்ன நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம என்ன தெரியறோம்னா, ஒன் லைன்ல என்னன்னா, ஆதி மூலமே, சுப்ரீம் ஆரிஜின், அவர்தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்படின்றது நம்மளுக்கு நன்னா தெரியும். ஆனா ஆதி மூலமேன்றது சும்மா அப்படியே கஜேந்திரன் அப்படியே ஜஸ்ட் சொல்லல. ஏன்னா இவர் பெரிய பெரிய பக்தர்களால போற்றப்பட்டவர். எப்படின்னா சிவன், பிரம்மா கூட அவளாலும் கூட பெரிய நம்மளுடைய ஹிந்து இது மாதிரி மும்முதற் கடவுள்னு சொல்றோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவன் டு, அவளால கூட போற்றப்பட்ட ஆன பகவான் என்னன்னா பரேஷாய அபிதீமகி அப்படின்றோம். பரேஷாய அபிதீமின்னா பரே ஈசன், எல்லாத்துக்குமே ஈசனானவர் அவரேதான். யார் அந்த அவர் அப்படின்றதுதான் ஃபுல்லா நம்ம கேட்டுட்டே வரணும். அந்த அவருக்கு டைரக்டா இங்க பார்த்தோம்னா கஜேந்திரனோட பிரேயர்ஸ் மூலமா, அவருடைய பிரார்த்தனை மூலமா அதுக்கு பேரே கொடுக்காம அவர்தான் அவர் அப்படின்றார். ஓகேயா? சோ அதனால அந்த மாதிரி ஆன முதன்மையான கடவுளுக்கு, ஆதி எல்லாத்துக்குமே ஆதி மூலமா, புருஷாய ஆதி பீஜாய. பீஜம்னா என்ன? ஒரு விதை. அந்த விதைக்கு அது ஆதி மூலமாக இருந்த காஸ், சோர்ஸ் அப்படின்றோம் இல்லையா, இருக்கிற அந்த மாதிரி ஒரு பகவானுக்கு என்னுடைய பணமார்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள் சொல்லி அது நமஸ்காரத்தோட ஆரம்பிக்கிற கஜேந்திரன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? யா. யஸ்மின் இதம் யதச்சேதம் यस्मिन् इदं यदश्चेदम् येनेदं य इदं स्वयं येनेदं य इदं स्वयं यो अस्मात् परस्माच्च यो यस्मात् स परस्माच्च பரஸ்தம். சோ அந்த பரஸ இங்க சேர்த்துக்கிறேன். பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். परस्तं प्रपत्ये स्वयंभुवम्. இன்னைக்கியோட புது ஸ்லோகம் நான் ஜஸ்ட் பூரா படிக்கிறேன். யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் ய இதம் ஸ்வயம் யோ அஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். சோ அந்த பரஸ்ன்னு அந்த வார்த்தை அங்க இருக்கணும், அது இதோட சேர்த்துடணும். சோ பரஸ்தம் அப்படின்னு படிச்சிடணும். ஓகேயா? சோ மொழிபெயர்ப்பு மாதாஜி. பரமபுருஷர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டுள்ள பரம பீடமாவார். எதிலிருந்து அனைத்தும் உண்டாக்கப்பட்டுள்ளதோ அந்த மூல பொருளும் அவரே ஆவார். மேலும் இப்பிரபஞ்ச தோற்றத்தின் சிருஷ்டிகர்த்தாவும் அதற்குரிய ஒரே காரணமும் அவரே ஆவார். ஆயினும் அவர் காரண விளைவிலிருந்து வேறுபட்டவர் ஆவார். அனைத்திலும் சுய தேவை பூர்த்தி கொண்டவரான அந்த முழுமுதற் கடவுளிடம்
நான் சரணடைகிறேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா படிச்சேன் மாதாஜி. சோ நம்மளுக்கு தெரியும், இதேதான் பகவத்கீதாலயும் பகவான் என்ன சொல்றார், மயா ததம் இதம் சர்வம் ஜெகத். வெரி லோ. யா லலிதா மாதாஜி, நீங்க இன்னும் லவுடா படிக்கணும். ஆமா. மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதः. எல்லாமே சிருஷ்டிக்கவர் நானே தான். நான் எல்லா இடத்துலயும் என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது எனர்ஜி, என்னுடைய எனர்ஜி, ஓகே, என்னுடைய எனர்ஜி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, எல்லாமே எனக்குள்ளே அடங்கி இருக்கு. ஆனா பட் ஐ எம் நாட் இன் தெம் அப்படிங்கிறார். நச்சாகம் தேஷு அவஸ்திதாக. அதனால நான் என்னுடைய இட் டசன்ட் மீன் தட் ஐ எம் நாட் இன் தெம். ஸோ அதோடைய 9.4 உடைய தமிழ் கண்டுபிடிச்சேன்னா மாதாஜி அதோட டிரான்ஸ்லேஷன் கொடுங்க. சோ எஸ்மின் இதம் யதச்சேதம், இந்த பிரபஞ்சம் என்னாலதான் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது பகவான் சொல்றார். இதம் அப்படின்னா என்ன, என்னால வரப்பட்டது. ஈஸ்வர சர்வ காரணம், அகம் சர்வசிய பிரபோ மத்தக சர்வம் பிரபர்த்தது, எல்லாமே என்னிலிருந்து தான் வரப்பட்டுள்ளது அப்படின்னு பகவான் சொல்ற மாதிரி. அது ஏனேதம் இதம் ஸ்வயம், எல்லாமே படைக்கப்பட்டது என்னாலதான், இந்த பிரபஞ்சமே உன்னாலதான் அப்படிங்கிறார் கஜேந்திரன். யோ அஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ. அப்புறம் ஆனாலும் இந்த விளைவுகள், அது பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது, அதனுடைய விளைவுகள் எல்லாமே அப்பாற்பட்டவரான மூலப்பொருளே அப்படின்னா. சோ அதனால பகவான் கஷ்டப்படுற மாதிரி இல்லை. சோ நம்ம மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் அப்படின்றோம் இல்லையா, இந்த பிரபஞ்சத்துல பகவான் இருந்ததுனால அவரும் இந்த கஷ்டங்கள்லாம் கஷ்டப்பட்டு நம்மள மாதிரி அனுபவங்கள்லாம் பகவானுக்கு கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டவே அவர். அதனால்தான் ஐ எம் நாட் இன் தெம் அப்படின்னா என்ன, இந்த மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணத்தால நம்ம கஷ்டப்படுற மாதிரி பகவானுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. அவர் நம்மளோட கூட இருந்தாலும் அதுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு. எப்படின்னா தாம் பிரபத்தியே ஸ்வயம்புவம், அந்த மாதிரி உடைய பகவானே செல்ஃப் சஃபிஷியன்ட். எப்படி கடவுளும் நான் சரணடைகிறேன்னா அந்த முழு முதல் கடவுள் சுய தேவை பூர்த்தி கொண்டவர், அதுதான் முக்கியமான. சத்வாம் பிரபத்தே ஸ்வயம்புவம், ஸ்வயம்புவம்ன்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த பகவானுடைய மற்றொரு பெயர். சோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்தானா அவ்வளவு அழகா கஜேந்திரன் அந்த அனுபவத்தோட கூப்பிடுறாரு, அந்த பக்தியினுடைய ஆழ்மை தன்மை உறுதியான பெயத்தோட கூப்பிடுறார் ஸ்வயம்புவம். சோ இந்த பேரெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 1000 வாட்டி எழுதினாலும் ரொம்ப நல்லது, ராமஜபம் எழுதுற மாதிரி. ஸ்வயம்புவம் அப்படின்னா என்ன, அது என்னன்னா சுய தேவை பூர்த்தி கொண்டவர் அப்படின்னு. சோ அதுதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு கடவுள் கிட்ட என்னுடைய சரணம் அப்படிங்கிறார். அதுக்குடைய அழகான ஒரு பர்போட்டும் பிரபுபாத் எப்படி கொடுத்திருக்காருன்னா, ஒரு மண்பானை இருக்கு, அந்த மண்பானை எதுலேன்னு வருது, மண்ணிலேன்னு தான் வருது. அந்த மண்ணுல பல விஷயங்கள் வருது, மண்பானையும் மண்ணிலேன்னு வருது, அது மண்பானை செய்யற குயவனும் இந்த மண்ணிலேன்னு தான் பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த மண்பானை செய்ய வேண்டிய விஷயங்கள், திரவியங்கள் எல்லாமே இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுவும் இந்த பூமியிலேருந்து தானே வருது, இந்த மண்ணிலேருந்து தானே வருது. அதே மாதிரி சமமானவர் தான் இந்த பகவான். எல்லாமே அவரால் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனாலும் எல்லா அந்த விஷயங்கள் உற்பத்தி ஆனாலும் அவருக்கு அதுக்கும் மேல டிரான்சென்டென்டல் அப்படிங்கிற மாதிரி ஸ்வயம்புவம், அந்த அனைத்திலும் சுய தேவை பூர்த்தி வேறுபட்ட ஆனவர் அப்படின்னு கஜேந்திரன் கூப்பிடுறார். சோ நம்ம 4வது ஸ்லோகத்துக்கு போலாமா? யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் क्वचित् विभातं क्वच तत्तिरोहितम् क्वचित् विवादं क्वच तत्तिरोहितम् तिरोहितम् இன்னொரு ஹா வருதே மாதாஜி, த்ரோஹி ஹா வருதே மாதாஜி, த்ரோஹி ஹதம். क्वचित् विभातं
தத் தீரோ ஹி ஹதம் அப்படின்னு தமிழ் தத்தம் அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருக்கா. ஐ திங்க் அது தப்பு. தீரோ ஹிதம் தான் இங்கிலீஷ்லயும் சான்ஸ்கிரிட்லயும். அது தமிழ்ல கொஞ்சம் வேறுபாடா இருக்கு. திரோஹி ஹதம் அதனாலதான் doubt. நான் பார்த்தேன் தமிழ். அவ்வளவுதான். ஆமா. அவித்தத்ரிக் சாட்சி உபயம் ததீக்ஷதே. அவித்தத்ரிக் சாட்சி உபயம் ததீக்ஷதே. स आत्ममूलोऽवतु मां परात् परः. स ஆத்மமூலோவத்து மாம் பராத் பரஹ. மொழிபெயர்ப்பு வழங்கி நான் ஸ்லோகத்தை படிச்சுடுறேன் ஃபுல்லா, அதுக்கப்புறம் நீங்க மொழிபெயர்ப்பு படிச்சு. யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்பிதம் क्वचित् विभातं क्वच तत्तिरोहितम् अविद्ददृक् साक्षि उभयं तदीक्षते स आत्ममूलो अवतु मां परात् परः. மொழிபெயர்ப்பு தந்த தேசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். முழுமுதற் கடவுள் தனது சுய சக்தியை விரிவடைய செய்வதன் மூலமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்தை சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படும் வகையிலும் மேலும் சில சமயங்களில் புலப்படாதவாறும் வைக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே பரம காரணம் மற்றும் விளைவாகவும் பார்வையாளர் மற்றும் சாட்சியாகவும் இருக்கிறார். இவ்வாறாக அவர் அனைத்திற்கும் மேலானவராவார். அந்த முழுமுதற் கடவுள் எனக்கு பாதுகாப்பு அளிப்பாராக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா படிச்சேன். சோ நம்ம இதுல என்ன தெரிய அழகான வார்த்தைகள். யஸ்வாத்ம நீதம் நிஜமாய யார்பிதம். அப்படியே அவருடைய சிருஷ்டியால அவருடைய ஆற்றலால அவர் என்னன்னா எல்லையற்ற ஆற்றல் பகவானுக்கு உண்டு. அதனால அவர் என்ன பண்றார்? அவர் தான் சிருஷ்டிக்கிறார், அவர் தான் அழிக்கிறார். அதுதான் நம்ம முக்கியமா இதுல புரிஞ்சிக்க வேண்டியது. क्वचित् விபாதம் क्वचित् திரோஹிதம் அப்படின்னு அவருடைய எல்லையற்ற ஆற்றல் வழியாக பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார், அப்படியே அழிக்கிறார். அதுதான் முக்கியம். அவித்தத்ரிக் சாட்சி உபயம் ததீக்ஷதே. அவர் தான் இதுக்கு யார் சாட்சி அப்படின்னு நம்ம கேட்டனா அவரேதான் சாட்சி. ஓகே. அவித்தத்ரிக் சாட்சி அவித்தமான என்னன்னா நம்மளுக்கெல்லாம் எண்ணி பார்க்க கூட அளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு இருக்கு. நிஜமாய அர்ப்பித்தம் क्वचित् விபாதம் क्वचित् திரோஹிதம். ஓகே. அவித்த he sees everything. அவரால பார்க்க முடியும் எல்லாமே, அவர் தான் பார்க்க முடியும். அவரு சிருஷ்டியும் அவர் தான் பார்க்கிறார், அழிக்கிறதையும் அவருடைய கண்ணோட்டத்துலதான் இருக்கு. ஆனா எப்படி அவர் எப்படி பண்றாருன்னா மத்தக பரத்தரம் நாண்யத்து. ஆனா நம்மளால அது யூகிக்க முடியாது. ஏன்னா சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு எப்படி பகவத்கீதால பகவான் சொல்றாருன்னா, எப்படியோ இது நம்ம ஒரு மாலைய பார்த்தோம்னா, ஒரு முத்து மாலையை பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்ணுல எது தெரியுது? முத்துகள் தான் தெரியுது. அதனால அந்த மாலையே அழகா இருக்கும்போ. ஆனா அந்த முத்துகள் எல்லாம் கோக்குற உள்ள அந்த கயிறு இருக்கே, அந்த த்ரெட், அது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, தெரியும் தெரியாது அதோடைய. ஆனா அந்த த்ரெட், அந்த கயிறு தான் எல்லாத்தையும் சேர்த்து கோத்து வைக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு பகவான் சொல்லித்தரார். அதனால அதோட நோ சுப்பீரியர் மத்தக பரத்தரம் நாணயத்து. இதனால இதுதான் சத்தியம், இதுக்கு அப்பாற்பட்டது ஒரு சத்தியம் இல்லை, இதுதான் மாயை. நம்ம மாயையில் இருக்கிறதுனால பகவானுடைய ஆற்றல், எல்லையற்ற ஆற்றல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்பேற்பட்ட பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். ச ஆத்ம மூலோ அப்படின்ற ஆத்ம மூலரே அப்படின்னு. சோ அந்த மாதிரியான கடவுளுக்கு என்னுடைய பணமார்ந்த வணக்கங்கள். அவத்துமாம் பராத்பரக பராத்பரம் அப்படின்னு பராத்பரா பரமேஸ்வரா அப்படின்லாம் பாட்டெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பராத்பரனே அப்படின்னு ஆத்ம மூலனே, செல்ஃப் சஃபிஷியன்ட். அவத்து பராத்பரனா ஹூ இஸ் டிரான்சென்டென்டல், அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவை, அபவ் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கும் மேலாக, அதுக்கும் மேல அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். மேலானவர். அந்த மாதிரியான முழுமுதற் கடவுளுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ மொத்தத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா, அவர் தான் அந்த ஆற்றல்,
அந்த இன்றியமையாத ஆற்றல், இந்த பிரபஞ்சம் எப்படி எவ்வளவு இன்றியமையாதது இருக்கோ, அது எப்படி உருவாக்கப்படுறதோ, எப்படி அது அழிக்கப்படுறதோ, அதுல உள்ள உற்பத்திகள்லாம் எப்படி உயிருள்ள ஜனங்களாக மாறுறதோ, அது எல்லாம் இன்றியமையாத பகவானுடைய ஒரு ஆற்றல் அப்படின்ற ஒரு பகவானை ரொம்ப அழகா கஜேந்திரன் அவருடைய இன்றியமையாத ஆற்றலை போற்றார். ஓகேயா? சோ நம்ம 5வதுக்கு போலாமா? சோ இதுலதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கஷ்டமா இருக்கா மாதாஜிஸ்? யாருக்காவது புரியலன்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம திரும்பி கூட அதை பத்தி பேசலாம். ஓகேவா? 5வதுக்கு போலாமா? ஃபேண்டாஸ்டிக். காலேன பஞ்சத்வம் இதேஷு கிருத்ஸ்னஷோ. காலேன பஞ்சத்வம் இதேஷு கிருஷ்ணஷோ. கிருத்ஸ்னஷோ, கிருஷ்ணா கிடையாது, இது கிருத்ஸ்ன. ஓகே, சோ அந்த வார்த்தை வந்து ஜாகிரதை படிக்கலாம். காலேன பஞ்சத்வம் இதேஷு கிருத்ஸ்னஷோ. காலேன பஞ்சத்வம் இதேஷு கிருத்ஸ்னஷோ. லோகேஷு பாலேஷு ச சர்வஹேத்துஷு. லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு. தமஸ்ததாசீத் கபனம் கஹனம் கபீரம். தமஸ்ததாசித் கஹனம் கபீரம். யஸ்தஸ்ய பாரே விவிராஜதே விபுஹு. யஸ்தஸ்ய பாரே அபிவிராஜதே விபுஹு. நான் இன்னொரு வாட்டி அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். காலேன பஞ்சத்வம் இதேஷு கிருத்ஸ்னஷோ. லோகேஷு பாலேஷு ச சர்வஹேத்துஷு. தமஸ்ததாசீத் கஹனம் கபீரம். யஸ்தஸ்ய பாரே விவிராஜதே விபுஹு. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஷில பிரபுபாத் கி ஜெய். காலப்போக்கில் கிரகங்களும் அவற்றின் நிர்வாகிகளும் காவலர்களும் உட்பட பிரபஞ்சத்தின் எல்லா காரண தோற்றங்களும் விளைவு தோற்றங்களும் அழிக்கப்படும் பொழுது காரிருள் சூழ்ந்த ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆயினும் இவ்விருளும் மேலாக முழுமுதற் கடவுள் இருக்கிறார். அவரது தாமரை பாதங்களில் நான் புகலிடம் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நன்றி. ரொம்ப அழகா படிச்சு. சோ விபுகுன்றதுதான் ஒரு அழகான வார்த்தை. இதுல என்ன விபுகுன்னா எல்லையற்றது, நம்மளால அளந்து கூட பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி தாமரை பாதங்களுக்கு அப்படின்னு அழகாவும் இங்க வர்ணனை கொடுத்திருக்கு. சோ என்னன்னா காலேன பஞ்சத்துவம் இதேஷு கிருத்ஸ்னஷோ. எல்லா காலம் பகவான் சொல்றார் காலோஸ்மியகம் அப்படின்னா அவர் தான் வச்சது காலம். அதுக்கு எந்த சமயத்துல அவருடைய இஷ்டப்படி பிரபஞ்சம் உருவாக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அண்டாந்தரஸ்தம் பரமானு ஜயாந்தரஸ்தம். எப்படி அவங்களுடைய அங்கங்கள் வழியா அந்த போர்ஸ் வழியா பிரபஞ்சங்கள் உருவாக்கப்படுகிறதோ, அதே சமயத்துல மூச்சு விடுற சமயத்துல அப்படியே எல்லையற்ற பிரபஞ்சங்கள் உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி அவர் மூச்சு உள்ள இழுக்கிற நேரத்துல எல்லா பிரபஞ்சமும் அழிவுப்படுகிறது. சோ இதுக்கு பகவானுடைய தான் அவருடைய காலகட்டத்துல. சோ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேத்துஷு. சோ அதனால என்ன ஆறுது, எல்லாரும் பிரபஞ்சம் ஒன்றியா அழியப்படுறது. எல்லா பிளானட்ஸ், எல்லா தேவர்களும் பிரபஞ்சம். லோகேஷு பாலேஷு. பாலேஷுனா இந்த லோகத்தை காப்பாத்துருவார்கள். யாரு? பிரம்மா புவனான் லோகா புனராவர்த்தினோம். அந்த பிரம்ம லோகத்துல இந்திரலோகமோ சந்திரன் சூரியன் யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு கடைசி காலகட்டம்ன்றது இருக்கு. அந்த மாதிரியான சர்வஹேத்துஷு எல்லா நடக்கிற இந்த பிரபஞ்சத்துல செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுக்கு ஒரு என்ன அனிஹிலேஷன், இழிவு இருக்கிறது. தமஸ்ததாசி ககனம் கபீரம். ஆனா அந்த சமயத்துல என்ன ஆகுது, ஒரு தமஸ்ததாசி தமகம் அப்படின்னா ஒரு இருட்டு ஏற்படுறது இல்லையா, ஒரு இருட்டுன்னு வந்துடுறது. என்னன்னா அந்த அழிவு காலகட்டத்துல இந்த ஒரு இடத்துல அப்படியே ஒரு இருட்டாகவே இருக்கிறது. ஆனா அந்த இருட்டுலயும் ஒரு ஒளி இருக்கு பாரு. தஸ்ய பாரே அபி விராஜத்தை விபுகு. அந்த இருட்டிலையும் ஒரு ஒளி தெரியுது. அந்த மாதிரியான ஒளி அந்த விபுவான பகவானே நீதான் அப்படின்றது. சோ எப்படின்னா பிரபுபாத் ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி
நாலேஜே இல்லாதவளுக்கு அவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறாரு. எப்படின்னா, சூரியன் இருக்கு. சூரியன் வந்து அஸ்தமான முறை இருட்டாயிடுது. அதனால சூரியன் இல்லையா இல்லாமையா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சூரியன் வந்து எப்பவுமே உதிச்சுட்டே இருக்காரு. அவருடைய இந்த ஒளி தன்மை எப்ப பார்த்தாலும் நிறைஞ்சே இருக்கு. அதனால சூரியன் அஸ்தமா எடுத்து சூரியனே கிடையாது, இருட்டு வந்துடுத்து, அதனால வெளிச்சமே இல்லை அப்படின்றது நடக்காத விஷயம், இல்லாத விஷயம் இல்லையா? சோ இன்னொரு இடத்துல, இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வெளிச்சமா இருக்குன்னா அமெரிக்கால இருட்டா இருக்கும். இப்ப அமெரிக்கால இருட்டா இருக்க வெளிச்சம் இருக்கிறச்ச நம்மளுக்கு இருட்டா இருக்கும். அந்த எந்த காலகட்டத்திலயும் அந்த வெளிச்சம்ன்றது எப்பவுமே நிறைஞ்சிருக்கு. அதுதான் அந்த பகவான், அதுதான் அந்த விபுவான பகவான் அப்படின்றது. கஜேந்திரன் இந்த மாதிரி ஒரு மிருகத்தின் உடல்ல இருந்தும் அவருடைய அறிவின் தன்மை, பகவானை பத்தின ஒரு நம்பிக்கை, அவரை பத்தின ஒரு விஷயங்கள், அவரை பத்தின சிறந்தான அம்சங்களை பத்தி கூட அவ்வளோ விரிவா தெரிஞ்சு படிச்சு வச்சிட்டு இருக்க. சோ அப்பேற்பட்ட அந்த பக்தனான கஜேந்திரன் அவருடைய பிரார்த்தனைகளை நம்மளும் பாடினோம்னா பகவான நம்மளும் ஒரு அளவுக்கு புரிஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு ஆற்றல் நம்மளுக்குள்ளேயே வந்துடுறது. சோ அதனால இது நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, அவருக்கு அந்த இருட்டிலையும் பிரபஞ்சமும் அழிஞ்சு போயினாலும் இப்பவுமே விபுவான அந்த பகவான் எந்த காலகட்டத்திலையும் இருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸ்வரக பரமக கிருஷ்ணக அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதேதான் புருஷ சுக்தத்திலயும் சொல்றார், ஆதித்ய வர்ணம் தமஹ பிரசாதாத் அப்படின்னு புருஷ சுக்தல சொல்றது என்னன்னா, ஆதித்ய வர்ணம், அந்த ஆதித்யன அந்த கடவுளான அந்த புருஷோத்தமன் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஒளி கொடுத்துட்டே இருப்பார். இருட்டிலையும் அந்த இடத்துல என்ன சொல்றது, அவர் தான் வந்து மகாபுருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது 2வது ஸ்கந்தத்துலதான் நம்ம நிறைய படிச்சிருப்போம் அதை பத்தி. நம்ம 3வதுக்கு போலாமா? 6வதுக்கு நயஸ்ய மாதாஜி ஜஸ்ட் என்ன ஒரு ஸ்லோகம் பண்ணலாமா? இன்னைக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்த வாரம் கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். லலிதா மாதாஜி, புவனா. ஓகே மாதாஜி, இதோட முடிச்சுக்கலாம் மாதாஜி. ஏன்னா 12 ஆயிடுத்து. சோ நம்ம ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டூ. பட் ஆனாலும் நம்ம அந்த பதங்கள்லாம் படிக்கிறச்ச, அந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சோம், ஓரளவுக்கு நம்ம சேர்ந்து எல்லாரும் புரிஞ்சுட்டோம்னா இந்த ஸ்லோகத்தினுடைய ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அதோடைய பெருமைகளை நம்ம எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அதனால கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ல போக வேண்டியிருக்கு. ஆனாலும் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்டர். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த 6வதுல இருந்து நம்ம படிக்கலாம். ப்ளீஸ் இந்த 5 வருடமாவது எல்லாரும் அடுத்த வாரம் யார் அந்த 5 ஸ்லோகத்தையும் பைஹார்ட்டா சொல்ல வேண்டாம். ஆனா கிளியரா படிச்சு யார் சொல்றீங்களோ அதான் அவளுக்கு பகவானுடைய அருள் கிடைக்கும். அப்படி இல்லை, கஜேந்திரனோட பிரார்த்தனைகளுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம்னு. சோ நீங்க எல்லாரும் ரெகுலரா அந்த ஹோம்ஒர்க் உங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இந்த 5 பதத்தையும் படிச்சுட்டே இருங்கோ. சோ அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் அந்த பதத்தை அழகா அந்த 5 ஸ்லோகங்களும் ஃப்ரீயா நல்லா கிளியரா படிக்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதோட இன்றைய பகுதியை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் நான் ஐ ட்ரை டு கிளப் இட் ஃபாதர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. உங்க அனுமதியோட கேள்விகள் அதான் மாதாஜி, கேள்விகள், சந்தேகங்கள் இல்ல உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லலாம் பக்தர்களே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அடியனுக்கு ஒரு சந்தேகம் மாதாஜி. இப்ப நீங்க 6 விதமான இந்த சரணாகதி பத்தி சொன்னீங்கல்ல மாதாஜி, அதுல 3வது ரக்ஷஸ்ய இதி விஸ்வாசோ, அதுதான் கஜேந்திரன் பண்ணது சொன்னீங்கல்ல. ரக்ஷேஷ்யதி இதி விஸ்வாசோ, ஆமா. அவர் அப்போ மீதி 5 ஏதாவது வேற ஏதாவது இதுக்கு எக்ஸ்பிளனேஷன், வேற ஏதாவது கோட்டிங் இருக்கா மாதாஜி, இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு? அதான் உங்களோட ஹோம்வொர்க். ஓகே மாதாஜி, டன் பண்ணிடுறோம் மாதாஜி. நானே எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அப்புறம் நான் என்ன ஆகுது? அப்புறம் நானும் ஒரு பெரிய குருவாயிட மாட்டேனா? அதுதான் மாட்டேன். அந்த தகுதி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகேவா? சோ நம்ம புவனா மாதாஜி அவர்கள் வந்து இந்த பாக்கி 5 சரணாகதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க. நம்ம எல்லாரும் அடுத்த வாரம் கேட்டுக்கலாம்.
அவங்கதான் ஆரம்பிக்க போறா. தேங்க்யூ. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் த சேவா மாதாஜி. சாரி, உங்களை இப்படி போட்டு கொடுப்பேன்னு நானே எதிர்பார்க்கல. அதனால என்ன பண்றது. இல்ல மாதாஜி, இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய கிருஷ்ணா ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க மாதாஜி. வேற யாருக்காவது? ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, யாருக்கும் சந்தேகம் இல்லை. ரொம்ப அழகா தெளிவா ஒரு வார்த்தைக்கும் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க மாதாஜி. நானும் ஜெயந்தி மாதாஜியும் முன்னாடி உங்ககிட்ட கத்துக்கிட்டோம். திருப்பி இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்ககிட்ட திருப்பியும் கத்துக்கிறதுல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. மீண்டும் அடுத்த வாரம் உங்ககிட்ட இன்னும் பாக்கி ஸ்லோகங்கள் கத்துக்கிறதுக்கு நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அடியேன் கொடுத்த ஒரு சேவையும் மீதி 5 ஸ்லோகங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாருமே ஸ்பஷ்டமா சொல்லணும் முயற்சி பண்றோம் மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.